இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய்க்கு பின்னாடி வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. விஜய்காண்டி சாகவும் தயாராக இருக்காங்க. சில பேர்லாம் சொல்கிறாங்க, விஜய்காண்டி உயிரை கொடுக்கறது கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த இளைஞர்களை வந்து இவர் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா, இதே மாதிரியான கூட்டத்தை தான் மறுபடியும் மறுபடியும் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. இதே காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள் தான் அஜித்தும் சூர்யாவும். ஆனால் அவங்க 2 பேரும் இன்றைக்கி தமிழ்நாட்டோட இளைஞர்களை எந்த மாதிரி மாற்றி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் அதை பற்றி நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டோட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டோட இளைஞர்கள் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நடிப்பை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் படிப்புங்கிறது அவங்கள்ட்ட இல்லை. படிப்பை நோக்கி போயிருந்தால் இந்நேரம் அதிகாரியும் மருத்துவராகவும் ஆகியிருக்கலாம். ஆனால் அதை நோக்கி போகக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மிக குறைவு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 50% மேலே வந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இப்போ இதே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைய தலைமுறையும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த மாறிடும். உங்களோட குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பை விட நடிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் அவங்களும் ரோட்டில் போய் கத்திக்கிட்டு இருக்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட குழந்தை வந்து இதே மாதிரி போய் ரோட்டில் நின்று ஒரு நடிகருக்காண்டி கத்திக்கிட்டு இருக்கிறதையும் பூவை தூக்கி போடுறதையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? இல்லை அந்த குழந்தை வந்து ஒரு கலெக்டராகவோ அதிகாரியோ மாறி ஒரு உயர் பதவிக்கு போய் நல்ல நிலைமையில் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா? உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தையும்